எல்லா கேம்ப்லேயும் இதே மாதிரி தான் சமயம் நடந்து 29 தண்ணி விடாக்கும். எத்தனை நாள் அங்கே வந்துருக்குறீங்க? இந்த இதான் குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி எல்லாம் செய்திருக்கணும். கோயிலை பற்றி இதில் கழிப்பறை வசதிகளும் இருக்குது. இது செய்து வச்சுருக்காங்க உள்ளுக்கு. அங்கே முன்னுக்கு இருக்குது. இஞ்சாத பக்கம் எல்லாம் பத்ததான் பாருங்க. அது நீங்கள் சிரிக்கிறீங்க. உண்மையாக வந்து அதுதான் எந்த பக்கம் போகிறோன்னு தெரியல. எல்லா பக்கத்துலேயும் மக்கள் நிற்கிறாங்க. இஞ்சாத 2 பேர் அப்படி இப்படியெல்லாம் நிற்கிறோம். நீங்கள் தவறாக நிற்கக்கூடாது பிரச்சனையாக. இது வந்து ஒரு காணொளி நாளைக்கு முடிய வந்து உள்ளுக்கு என்ன மாதிரி உள்ளுக்கு போகலாம் ஒன்றும் அப்படியே. இப்போ போனால் பிரச்சனை ஆயிடும். எல்லாரும் சல்லி பறிச்சு கொண்டு நிற்கிறோம் பாருங்க. நல்ல வடிவாக இருக்குது. நல்லா இருக்குது. இங்கே என்னோட இங்கே கட்பட்டியிலேருந்து அப்போ கதைச்ச அண்ணா வந்து இப்போ வந்து கொண்டிருக்கிறார். இப்போ இவர் நீங்கள் எங்கே போகிறீங்க? அதுக்கு தான் இது வந்து என்னென்னா நிறைய கொக்கு பின்னேரம் வாங்கினோன்னா நல்ல ஒரு வடிவான இடம். நல்ல தண்ணி தான் பிரச்சனை. பாம்புகள் நிற்குதோன்னா பாம்புகள் இங்கே இல்லை. இங்கே இருக்கும். ஆனால் எங்களுக்கு இதை பற்றி தெரியாது. கடிச்சா கோயிலில் நடக்காது. எல்லாரும் பாருங்க வேலையை முடிச்சு போட்டு வந்து கொண்டிருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வள்ளத்தில் வரிகின மாக்கள் எங்கேருந்து வரிகினம்னு தெரியல. அது யாழ்ப்பாணம். இங்கே இதை சமைக்கணும். இருந்து வேறுங்க அண்ணா வரலாமோ? இரவில் சமைச்சு கொண்டு தண்ணி இருக்கா குடிக்க? மண்ணெண்ணெய் குப்பி, பழைய காலத்து மண்ணெண்ணெய் குப்பிகள் வேறுங்க. அந்த காலத்து வாழ்க்கை. வயசுன்னா 29 தெரியும். இதெல்லாம் நாங்கள் பாவிச்சிருக்கோம். நன்றி. சாப்பாடு பானம் பாலப்பழம் கொண்டு வந்து நான் அதடிக்கு போயிட்டு சாப்பிடுவோம். நான் மட்டும்தான் கட்பட்டி எண்ணெய் இருக்கிறோம்ல போயிட்டு வந்து தண்ணி வாங்கி நம்ம பாருங்க. தண்ணி கொண்டு வந்தனா அங்கே இருக்கு. திருப்பி போகிறதுக்குள்ளே தண்ணி விடாக்கும். இரவில் தான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அங்கால வந்து பூசை நடந்து கொண்டிருக்கிறான். போய் பார்ப்போம். ஆக்கள் வந்து கொண்டே இருக்கேன் பாருங்க. அங்கால பூசை நடந்து கொண்டு இருக்குது. இஞ்சால அப்படியே வீடியோ எடுத்துட்டு எங்கே போய் படுக்க போகிறீங்க? அதான் தெரியல. கோயில்லையா? எங்கேயோ படுவோம். அப்படி இது என்ன செய்யணும்? இது உள்ளுக்கு வச்சு நெருப்பு இருக்கிறோம். இது என்ன சும்மா ரெண்டுக்கு அடுப்பு போல இருக்கு. இது 10. ஆனால் நாங்கள் இருந்த இடம் தெரிந்து அங்கே வாங்கல நாளைக்கு. அங்கே நான் பலிக்கிட்ட நீ கொஞ்சம் இல்லை அந்த அது கிட்டத்தே மக்கள் நீங்கள் கரெக்டாக சாப்பிடலாம். ஓ வாரண்ணா கோயிலில் போய் படுக்கலாமே. ஓ கோயிலுக்கு இதை எடிட் பண்ணி தான் போடுவீங்கன்னு. ஓ ஆனால் இது என்ன உழைக்கலாமாண்ணா? இதில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பெட்ரோல் மேக்ஸில் பயன்படுத்தினோம் தானே அதே மாதிரி தான் இங்கே பயன்படுத்தி இருக்கணும். இங்கே பாருங்க ரெண்டா பாவிக்கணும். வரலாமோ? யார் நிற்கிறோமோ பார்க்கலாமோ? அண்ணன் நிற்கிறாரோ? அண்ணன் அண்ணா கதைக்கலாமோ? நான் இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறேன். நீங்கள் அந்த சமையலை வந்து ஒரு சும்மா காட்டி போட்டு இப்படி நான் இந்த பாலதீப பற்றி எடுக்க வந்தேன். நான் அது சும்மா காட்டி எஃப்னா சுதன்
சும்மா வந்துட்டு உடனே எடுத்துகிட்டு போயிடுவேன் பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா டென்ட்டுக்குள்ளுக்கு தான் வந்து நிற்கிறேன். இப்போ சமையல் வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இதுதான் பெட்ரோல் மேக்ஸ். இதைத்தான் நான் போட்டு அடித்து கொண்டு வந்துடுறேன். நான் ஏதோ நெருப்பு பத்திரம் பயந்துட்டேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா மேலே இருந்து சமைக்கணும். தேங்காய் திருவிழா அம்மா மேலே. எத்தனை நாள் இங்கே வந்துருக்குறீங்க? இந்த இதான் இதே நண்டை உருளைக்கிழங்கு கறியோ? உருளைக்கிழங்கு பிரட்டல். அங்கே பாருங்க சமையல் ஜாமான் பயங்கரமா. புறா என்ன இது? என்ன மண்ணெண்ணெய் அடுப்பு? கேஸு மண்ணெண்ணெய் அடுப்பு. இது என்ன செய்கிறீங்க? வதக்குறீங்க. வதக்க. ஐயாவுக்கு என்ன பேர்? இஞ்சால இருக்கணும். மரீன். நீங்கள் எந்த பேர் தான்? மரீன். ஊரு நாட்டுக்குள்ள இங்கே தான் பக்கத்தில். இதா வெத்தில எல்லாம் வந்துருக்கு பாருங்க. அண்ணன் தானே சாமான விட மாட்டார். இங்கே பாருங்க உருளைக்கிழங்கு கறிக்கெல்லாம் பிரட்டலுக்கு வேலை நடக்குது. எல்லா கேம்ப்லேயும் இதே மாதிரி தான் சமையல் நடந்து கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் சொல்லுங்கள். இப்போ 2ஆம் தரம் அடிச்சு இதில் தெரிஞ்சு பார்த்தீங்க. 2ஆம் தரம் முதல் அதில் அடிச்சுனாங்க கடைக்கு. இதுக்குள்ள யாரும் படுத்துருக்க மாதிரி இது ரூம். அங்கால வேறு யார் பேர்? வேறு யார்? என்ன மகன்? உங்களோட மகன். சரி. அந்த அங்கே என்ன நடக்குது? எங்கே அங்கே நடந்து கொண்டிருக்கு ஏதோ கோயில் பூசையோ வழிபாடு உள்ளுக்கு நடந்து கொண்டிருக்கும். போயில நீங்கள் பார்க்க. சரி அண்ணா, நன்றி நன்றி, சந்திப்போம். நல்லா இருக்குது உண்மையில். நல்ல வாழ்க்கை, நல்லா செய்யணும். இங்கே பாருங்க, இது என்ன லைட்? இது சின்ன லைட். இது சும்மா ஐயோ நரியோ நாய் எல்லாம் வந்துருக்கு பாருங்க. சரி அது சரி. அட எல்லாம் குஞ்சுவோல் பாருங்க, சின்ன குட்டி குருணானுகள். என்ன பேர்? என்ன பாதுகாப்பு? 2 பேர். கருப்பியாம். அது உனக்கு மட்டும் கருப்பி என்று வச்சு போட்டோம். அது சரி. இதான் அந்த டென்ட் பாருங்க. நுழம்புக்கே கொசு குப்பையாக இருந்தாங்க. சரி, நான் அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வரேன். அதுக்குள்ள எல்லாம் இருக்கு என்ன டென்ட்டு? இது சும்மா மேலாலையா காட்டுவோம். கீழேயோ? கீழே எல்லாம் டொய்லெட் இருக்காங்க. அதுக்குள்ள வேறு பொடியால் இருக்காங்க பாருங்க. கேம்பில் பாருங்க அவையல் வந்து புட்டா விற்கணும். இரவில் பாருங்க வேலையில் நடந்து கொண்டு இருக்குது. அப்படின்னா கடைகள் வந்து போட்டுக்கொண்டு வைக்கணும். முதல் பழைய அதாவது வந்து காலமேல அப்படி இருந்தான்னு சொல்லி பார்த்துருப்பீங்க வெளிச்சத்தில். இப்போ இரவில் பாருங்க இதில் பாருங்க. அப்போது இளநீர் இறக்குறத பார்த்துருப்பீங்க. இளநியை பாருங்க, இளநீ மற்றது வத்தகப்பழம் எல்லாம் வச்சிருக்கணும். என்ன இது? கொத்துமி நூடுல்ஸ் போடுற கடை பாருங்க. நூடுல்ஸ் கடையெல்லாம் வந்துடுது. நூடுல்ஸ் அண்ணே, நூடுல்ஸ் கடை பாருங்க அண்ணே. இங்கே பாருங்க அண்ணே, நல்லா இருக்குது. இது என்ன ரைஸ்? பூரா என்ன எவ்வளோண்ணா? ஒரு பார்சல் 500 ரூபா. கச்சத்தீவில் இதே விலை 500 ரூபா. கொத்துமீன் நூடுல்ஸ் 250 ரூபா. இந்த இடத்துல சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். யாரும் கூப்பிட்றமா இருக்கிறது. சாப்பாடுக்கு வந்து பஞ்சம் இல்லை. கீழே நடக்கிறத பார்த்துக்கொண்டா நடக்கணும். இது இல்லை ஐஸ்கிரீம் கடை பாருங்க. ஐஸ்கிரீம் கோன் கூட இல்லாமல் வந்து ரங்குது போட்டு வந்து. அண்ணா பாத்திரங்க அழுவுற. அது என்னென்ன பூந்தியோ? கடலை 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 அவிக்கணும். கிராம் சுண்டலுக்கு. இரவில் வேறுங்க சும்மா ஜொலிக்குது கடைகள் எல்லாம். இந்த கடையெல்லாம் மேய்க்கணும் எடுத்து வந்தானே. உண்மையில் நான் தீவில் இருக்கிறேனோ இல்லாட்டி
வேறு ஒரு இடத்துல இருக்கிறவன்னு சொல்லித்தான் மேலே எனக்கு யோசனையாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நல்லா இருக்குது பாருங்க, கச்சாங்கடையில் அதுகள் இதுன்னு சொல்லி வந்துருக்குது. யார் இவர் வந்து பெருமாக போட்டோல இருந்து கண்ணிக்க விழுந்து வரேன். எப்படி இருக்கு இரவு வாழ்க்கை? இரவு வாழ்க்கை என்ன, கடை போட்டுனாங்க தானே, குழம்பு கடியாக இருக்குது தெரியும் தானே. தொல்லை போயிலையோ பூசைக்கு எங்கே கடை ஓடணும்னு பார்த்து. எது கடை இதோ வாங்க கூட கடையை பற்றி கதைப்போம். இப்போ என்ன அது மஸ்கெட் என்ன மஸ்கெட்டா இது பாருங்க, இது மஸ்கெட். வேற அது பூசணிக்காய் அல்வா. அது பூசணிக்காய் அல்வாவா, நல்ல நல்ல கலர் கலராக இருக்குது. அது மஞ்சள் பூந்தி, இது சிவப்பு பூந்தி. இது சிவப்பு பூந்தி மஞ்சள் பூந்தி. அங்கால சின்ன வயசு ஞாபகம்லாம் பெறும். இது வந்து இனிப்பு பலகாரங்கள், சின்ன பிள்ளைகளுக்கு பெரிய ஆக்களும் சாப்பிடலாம். நீங்களே இதை விரும்பி சாப்பிட்ற நீங்கள்? அதெல்லாம் சின்ன பசா. சின்ன பசா சாப்பிடாங்க தம்பி. இப்போ பாருங்க இந்த அண்ணன் கடை, உங்களோட கடைக்கு என்ன பேர்? தனுஷியன் கடையாம். இப்போ உதவில சும்மா கையில் தாங்க. இந்த பெரிய துண்டு தாருங்க, மஸ்கட் மஸ்கட் பாருங்க. நல்லா இருக்கு. மஸ்கட் வந்து சாப்பிடுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா. வேற இதுதான் இந்தியாவில் எப்படி இருக்குன்னு பாருங்க. கச்சாங்கடை ஐயா என்ன பேர்? என்ன பேர் உங்களுக்கு? கிங் மோகன். டிக்டாக் வச்சுக்க ஐடி போட்டு விடுங்க. டைசன் ஜோசிகா கூட. டைசன் எத்தனை வயசு தம்பிக்கு? 14 வயசு பொடியல் பாருங்க. டிக்டாக் வச்சுக்க. நாங்கள் அந்த நேரம் போல அடிச்சு தெரிஞ்சு நாங்கள் போலையா ஃபுட்பால் அடிக்கிறோம். ஃபுட்பால் பாலதி வேண்டா கொஞ்சம் பாலதீவா பற்றி சொல்லுங்க. கச்சான் கடை வச்சது கச்சான் வியாபாரம் செய்யணும். நான் சற்று பார்க்கிற பொழுது அங்கே வியாபாரம் நல்லா போகும். டிராக்டர் செய்து காட்டியிருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அதிலே நம்பிக்கை இருக்காது. பிரதேச சபை பூனகரி இந்த பிரதேச சபை பாருங்க என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் உங்களுடைய நம்பிக்கை இரவில் பாருங்க எப்படி இருக்கு. தண்ணி குடிக்கிறது தண்ணி கூட இருக்கு பாருங்க. பாருங்க குடி தண்ணீர். எதால போறது முன்பக்கம் சனத்தை பாருங்க. சனத்தை பாருங்க எவ்வளோ பேர் எதால போறோன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல போ. பூசணம் சிந்தித்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கும் தன்னுடைய மனச்சான்றுக்கும் தன்னோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளுக்கும் ஏற்ற முறையிலே வாழ முயற்சிப்பவன் தான் நான் என்ற மமதையோடு வாழுகின்றவனும் அல்ல. அன்பானவர்களே, அவர்கள் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பர். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருப்பர். அம்மரத்திற்கு ஒப்பாவர். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். பாருங்கள், ஆண்டவரோடு இருப்பவர் வெற்றி தான் பெறுவார். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வார்கள். ஆனால் நம்பிக்கையற்றவர்களோ தங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள், இழப்புகள், வேதனைகள், நோய்காடுகள் வருகின்ற பொழுது தளர்ந்து போய்விடுவார்கள். ஆண்டவர் என்னத்தை செய்தார்? இந்த கோயிலுக்கு குளத்துக்கு போய் என்னத்தை கண்டது என்றதுதான் இந்த மனிதர்கள். எவ்வளவு பேர் வந்திருக்க, நிறைய பேர். நான் வர்றதுக்கு கொஞ்சம் பேர் தான், இப்போ வந்து நிறைய பேர். அப்படி இல்லை, அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போலார். உடைக்கிற பொழுது அந்த பதர் எப்படி பறந்து போவோமோ பொல்லார் அப்படி பறந்து போவார்கள். ஒரு நாள்
நீங்க நினைக்கலாம் அவர்கள் செல்வச் செழிப்போடு வாழுகின்றார்கள், நன்றாக இருக்கின்றார்கள், எல்லாம் இந்த உலகத்தில் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆண்டவருடைய தீர்ப்பு தான் நிறைவானது. நேர்மையாளரின் வெற்றியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பொல்லாரின் வழி அழிவை தரும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயல்புக்கு அழிவை தேடிக்கொண்டு போகின்றவர்களாகவும் இருப்பீர்கள். அன்பாண்டவர்களே, சற்று உலகத்தை சுற்றி பாருங்கள், உலகத்தை சுற்றி பாருங்கள். வல்லரசுகள் இப்பொழுது குண்டு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, இரத்தம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கு மட்டுமல்ல, எங்களுடைய காலி முகத்திடலிலே, காலி மாவட்டத்தில் இருந்த அந்த துறைமுகத்தில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலே இரத்தம் ஆறாக போய்கொண்டிருக்கிறது. உடலங்கள் விதந்து கொண்டிருக்கிறது, எண்ணெய் பரவி கொண்டிருக்கிறது. ஒரு ஆபத்தான கட்டம். அந்த குண்டு மழை இந்த நாட்டை தாக்கி இருந்தால் கூட எங்களுடைய வாழ்வு அழிந்து போய்விடும். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட இந்த நிலையிலே நாங்கள் இன்று எங்களுடைய பொருளாதாரத்தினுடைய கணக்கிலே காத்திருந்து அந்த எரிபொருளை பெற்று சென்று எங்களுடைய தொழிலை அல்லது எங்களுடைய வாழ்வுக்கான பொருளாதாரத்தை ஈட்டுகின்ற முயற்சியை நாங்கள் செல்லுகின்றோம். ஒரு புறத்திலே இதை சாட்டாக வைத்து தனக்கு 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 என்று பதுக்கும் மற்றவர்களை பற்றி சிந்திக்கின்ற எண்ணம் இல்லை. இப்பொழுது வாழ்க்கை முறை அழிவின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு ஆபத்தான கட்டத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு கத்தியினுடைய அந்த முனையிலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். எனவேதான் இன்றைய நாளிலே இந்த சிறுவர்களை இந்த சிலுவையை வந்து இந்த சர்ச்சின் முன்பக்கம் பாருங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கொடுத்தார். இன்னும் இப்போ என்னடா பூசை முடிஞ்சு எல்லாரும் எழும்பி இப்போ வந்து தோத்திரம் பாட போயிட்ட பாருங்க. எங்களோட சைவசமன்ட்டு வந்து தேவார மாதிரி இங்கே ஜேசுநாதர் இதுக்கெல்லாம் மெழுகுதிரி கொளுத்துற இடம் போல் சாம்பிராணி எல்லாமே தீனம். மெழுகுதிரி கொளுத்தி வச்சுக்கிறேன் பாருங்க. இருந்து வந்தாங்க வந்து மீன் குழம்பு வந்தது. அதோட நான் பானும் வாழைப்பழமும் வாங்கினா சாப்பிட்டுட்டு படுக்கிறேன். நிறைய பேர் இருக்கு. நம்ம இந்த இரவு இதெல்லாம் தெரியல பார்ப்போம். இன்னும் 2 நாள் திருவிழா இருக்கான். இன்றைக்கு நாளைக்கு 4 தான் கடைசி. தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் படுக்க போகிறேன். அந்தோனியாரில் இரவு பூசை முடிஞ்சு எல்லோரும் நல்ல நித்திர கொள்ள போயினா நானும் போய் படுக்க போகிறேன். என்ன பகுதி என்றா சொன்னால் படுக்கிறதுக்கு பாயங்கொன்றில் ஒன்று வச்சுட்டேன். பாலதீவியில் இருக்கிற சந்திரன் இங்கேருந்து பார்க்க பாருங்க அப்படி இருக்காண்டு. அண்ணன் வந்து இந்த கடல் காற்றுக்கு நல்லா காற்று வாங்கி கொண்டு படுக்க போகிறார். எதுவே இல்லையே நல்லா இருக்குமோ? ஏன்னா பாய் இல்லை இல்லாட்டி படி முடிய வேணும்னா 5:30 பாருங்க. ஐயா எழும்பிட்டேன். விடிய வரலன்னா 6:30 ஆகிட்டு. இதா பாருங்க. இதான் வந்து புனித அந்தோனியார் கோவில்.
அது மணி பாருங்க. இப்போ காலமாக விடிஞ்சிடுது பாருங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி வசதியெல்லாம் செய்திருக்கணும். என்ன சொன்னால் காலமாக சாப்பாடை தேடி தெரியலாம். தண்ணி போத்தலோட வலிக்கிறேன் இந்த தீவை சுற்றி பார்க்குறதுக்கு. இதில் இப்போவே இருந்து வந்து நான் இப்போ இஞ்சால ஒரு கடையெல்லாம் ரொட்டி போட்டு கொண்டிருக்கணும். அப்போ அதை போய் பார்ப்போம் இந்த மாதிரி. இங்கே பாருங்க ரொட்டி சுடுவார் அண்ணன். அது என்ன தேத்தனியோ? தேத்தனியா அது? இதுதான் அந்த ரொட்டி கடை பாருங்க. பாலதீவு ரொட்டி கடை. ஐயோ தண்ணி ஓடுது. உங்களை எடுக்கல போடுங்க. எங்க எடுத்துறாங்க ரொட்டி அடிக்கிறார் பாருங்க. அடிய பாருங்க. இந்த தீவில் இதே பெரிய விஷயமாப்பா. நான் எதுவுமே இருக்காதுலாம் நினச்சி வந்து நான் பரவாயில்லை. ரொட்டியும் பருப்பு கறியுமாவும் இறைச்சிலாம் இருக்கு. இறைச்சிலாம் இருக்கு. என்ன இறைச்சி? மாட்டு இறைச்சி. வேற கோழி மதியத்தான் காய்ச்சி. என்ன மதியம் பாருண்ணா. இப்போ இந்த கடையடிக்கு ஒரு ஃபுல் வீடியோ இனியே சமைப்பீங்க. எத்தனை மணி? இதே தண்ணி பிளேண்டி நீங்கள் கதைங்க கொஞ்சம். ஐயா வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி போகுது உங்களோட பாலதீவு பயணங்கள்? நாங்கள் வியாபாரம் செய்ய வந்தோம். நாங்கள் என்ன வியாபாரம்? கச்சான் வியாபாரம். எங்கே கச்சான் என்ன மாதிரி விற்பனை ஆகுதோ? இன்னும் கடை துறக்கடை தான் துறக்கப்படும். கொஞ்சம் நேரத்தான் துறந்துடும். இந்த பாலதீவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பாலதை பற்றி எனக்கு பெருசாக தெரியல. எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துடும். நீங்கள் எங்கேருந்து வாரீங்க? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் அரியாலை. அரியாலை. அதாவது முதல் முறையாக வந்துருக்குறீங்க. எப்படி அனுபவம் உங்களுக்கு? ரொம்ப பரவாயில்ல. பரவாயில்ல. சாப்பாடு தண்ணி எல்லாம்? சாப்பாடு தண்ணி எல்லாம் எங்களுக்கு முதலாளி வாங்கி தருவேன். இதுக்கு முதல் இப்படி தனியாக ஒரு இடங்கள் போயிருக்கிறீங்களோ? ஓ ஆ பருப்பு குழம்பும் ரொட்டியும் பாருங்க. இந்த தீவில் இது கிடைக்கிறதே பெரிய விஷயம். நல்லா இருக்கு.